கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். 2 பேர் ஒருமித்து இருந்தால் நான் அங்கே வாசம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. 2 பேர் ஒருமிச்சு இருக்கிறது சவாலான காரியம்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாமே ஒன்றா இருக்கணும்னு தான் விரும்புகிறாரு. ஆனால் சாத்தான் நம்மளை பிரிக்கிறதுலையே தான் கவனமாக இருக்கிறான். தேவ விருப்பத்திற்கு எதிராக நடக்கிறது எளிதாக இருக்கும், ஆனால் அது ஆபத்தில் தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். இன்றைக்கும் நம்ம இதை பற்றி நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு பண்ணை வீட்டில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்தது. அதுக்கு 100 வயசுக்கு மேலே இருக்கலாம். மர வியாபாரி ஒருத்தருக்கு பெரிய வீடு ஒன்று கட்டுறதுக்காக நல்லா வளர்ந்து முதிர்ந்த மரம் தேவைப்பட்டுச்சு. இந்த மரத்தை பற்றி கேள்விப்பட்டு அந்த பண்ணையோடைய உரிமையாளர்கிட்ட போய் விலை கேட்டார். ஆனால் அவர் அது பழமையான மரம்ன்றதுனால அதை விற்கிறதுக்கு மறுத்துட்டார். வியாபாரிக்கு அந்த மரம்தான் தன்னுடைய வேலைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் கொஞ்சம் அதிகமாக பணம் கொடுக்கறதாவும் சொன்னார். அதுக்கு உரிமையாளர் சம்மதிக்கவே இல்லை. கடைசியாக தன்னுடைய நிலைமையை அவர்கிட்ட எடுத்து சொல்லி ரொம்ப கெஞ்சினார். அவருக்கும் பாவமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பல தலைமுறைகளாக கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த மரத்தை வெட்டுறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. ஐயா, உங்கள் நிலை எனக்கு புரியுது. இருந்தாலும் வீட்டில் ஒரு நபர் மாதிரி இருக்கக்கூடிய மரத்தை எப்படி வெட்டி சாய்க்க முடியும்? நீ வேணா வேற இடத்த தேடிப்பாரு அப்படின்னு சொன்னார். வியாபாரிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. முதலாளி, என் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே உங்கள் மரத்தோடைய ஆயுள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, மரம் பட்டு போயிடுச்சு அப்படின்னா நான் மரத்தை வெட்டி எடுத்துக்கிறேன். அட, அப்படி எதுவும் நடக்கலைன்னாலும் அதுவாகவே எப்போ காஞ்சு போகுதோ அப்போ வெட்டிக்கிறேன். எப்படி ஆனாலும் இந்த மரத்தை எனக்கு மட்டும்தான் நீங்கள் விற்கணும், சரியா அப்படின்னு சொன்னான். அவனுடைய கோரிக்கை வினோதமாக பட்டாலும் முதலாளி சரின்னு சொல்லி தலையசைச்சாரு. அவன் சொன்னதோடு நிற்காம ஒரு பண முடிப்பையும் அவருடைய கையில் திணிச்சு, இந்த மரத்தை நான் வாங்கிட்டேன், மறுக்காமல் இந்த கிரயத்தை வாங்கிக்கோங்க முதலாளி அப்படின்னு சொன்னான். பைத்தியமா இவன்? என்னைக்கு இந்த மரம் காஞ்சு போகிறது, என்னைக்கு இவன் வெட்டுறது? சரி, பணத்துக்கு பணமும் ஆச்சு, இனி இவனுடைய தொல்லையும் இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டே பணத்தை வாங்கிக்கிட்டாரு. இனி இந்த மரம் என்னைக்கு பட்டு போகுதோ அன்னைக்கே உனக்கு சொந்தம்னு சொன்னார். வியாபாரிக்கு வாயெல்லாம் பல்லு. முதலாளி, நம்ம ஒப்பந்தத்துக்கு அடையாளமா ஒன்றே ஒன்று வேணும். இந்த மரத்தோட அடிப்பகுதியிலிருந்து 1 அடி அகலத்துக்கு மரத்தோட பட்டையை மட்டும் சுற்றி உரித்து எடுத்து வச்சுக்கிறேன், அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டான். முதலாளி அவன் முதுகில் தட்டி, என்னை நம்பி மரத்துக்கு உண்டான முழு கிரயத்தையுமே கொடுத்துட்ட, இந்த பட்டையை கூடவா உன்னை நம்பி தராமல் இருப்பேன், தாராளமாக எடுத்துக்கையா அப்படின்னு சொன்னார். அவனும் சரியாக 1 அடி அகலத்தில் மரத்தை சுற்றிலையும் பட்டையை உரித்து எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு கிளம்பிட்டான். இந்த காலத்துலேயும் கூட இப்படி ஒரு அப்பாவியா, பாவம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பணத்தை மடியில் கட்டிக்கிட்டாரு. உண்மை என்ன தெரியுமா? மரத்தோடைய பட்டை தான் அதுக்கு தொப்புள் கொடி மாதிரி. அதுக்கு வேண்டிய சத்துக்கள் எல்லாம் அது வழியாக தான் கடந்து போகும். சரியாக 1 மாதத்துலேயே மரம் வேண்டிய ஊட்டச்சத்து இல்லாமல் பட்டு போயிடுச்சு. வியாபாரியும் மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டான். முதலாளிக்கு மட்டும் 100 வருஷத்து மரம் திடீர்னு காஞ்சு போன அதிசயம் இன்னும் புரியவே இல்லை. பிரியமானவர்களே, 100 வருஷத்து மரமாக இருந்தாலும் வேரோட தொடர்பு அற்று போகும்போது காஞ்சு போகுது. பிசாசுடைய திட்டமும் இப்படியாப்பட்டது தான். நம்மளுடைய சோம்பேறித்தனத்தையும் சுய விருப்பு வெறுப்பையும் ஊக்கப்படுத்தி முதல்ல சபையிலேருந்து நம்மளை பிரிப்பான். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக வேதம் வாசிக்கிறதுல இருந்தும் ஜெபிக்கிறதுல இருந்தும் நம்மளை பிரிப்பான். அப்புறம் என்ன, விசுவாசம் விருட்சம் விறகாகி போக வேண்டியது தான். சத்ரு உங்களுடைய பட்டையை உரிக்க அனுமதிப்பீங்களா? ஜாக்கிரதை. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு 2 பேதுரு 3:17 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும்னு எபிரேயர் 10:25 சொல்லப்பட்ட வசனங்களை நினைவு கூறுவோம்.
தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.